ஐடி மார்க்கெட்டர்ஸ் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் போட போகிறேன். ஸோ நமக்கு வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஜாயின் பண்ண லீடர்ஸ் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐடி போடுறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஆட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நம்ம டேஷ்போர்டாட்ட. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளைன் ஐடி உங்களுக்கு வந்துடுது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு அப்ளைன் ஐடியில் ஃபஸ்ட்டு வந்து அப்ளைன் ஐடி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்ட்ரி, என்ட்ரு பின்கோடு, சிட்டி, ஸ்டேட்டு, மொபைல், இமெயிலு, டைட்டிலு, ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளைன் ஐடியில் வந்து யாருக்கு கீழே நீங்கள் இந்த ஐடியை வந்து போட போகிறீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு கீழேயா? உங்களுக்கு கீழேனா நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படி இருக்கட்டும். ஸோ என் பேர் அப்படியே இருக்குது. இல்லை நான் ஒருத்தர் கீழே தான் போட போகிறேன்னா அவருக்கு கீழே போடுறேன். ஃபஸ்ட்டு அவங்க ஐடி நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அப்ளைனோட நேம் வந்துடும், பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டவுன்லைன் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ என்னோடய டவுன்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஐடி யாருக்கு போட போகிறோன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பின்கோடு, ஓகேங்களா? ஸோ பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ன பின்கோடு அவங்க எந்த ஊரோட பின்கோடு அவங்க கொடுத்தாங்களோ 1 or 2 டைம்ஸ் வெரிஃபை பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பின்கோடு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு சென்னைன்னு வந்துடுச்சு டிஃபால்ட்டாகவே. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக மொபைல் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லைனாக இப்போது டிஸ்ட்ரிபியூட்டரோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறேன். செக் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டக்குனு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போகும். நெக்ஸ்ட்டு இமெயில் கேட்குறாங்க. ஸோ இமெயில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் இமெயில் வந்து நம்ம என்ன இமெயில் கொடுத்தாங்களோ அதே இமெயில் வந்து என்ட்ரு பண்ணுறோம். பட் இமெயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுனாலும் ப்ராப்ளம் கிடையாது, நாட் நெசசரி. பட் நம்ம வந்து சேஃப்டிக்கு ஒரு இமெயில் வந்து நம்ம அந்த இடத்துல கொடுத்து வச்சுக்கணும். பட் மொபைல் நம்பர் மஸ்ட்டு, ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அதில் தான் ரிசீவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டீட்டெயில்ஸு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் மிஸ்டர்னு கொடுத்துருக்கேன். எதுக்கு மிஸ்டர்னால் அவர் வந்து மென்னு, ஸோ அதனால் மிஸ்டர். ஸோ இல்லைனா டைட்டிலில் மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர், மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஸோ மிஸ்டர் நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா எம், செகண்ட் நேமில் ராஜேஷ், ஓகேங்களா? ஸோ அவரோட நேம் வந்து எம் ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த நேமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேங்க் பாஸ்புக்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேங்க் பாஸ்புக்கில் அவங்க நேம் எப்படி இருக்கும் அந்த நேமை தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். இல்லைன்னா பேங்க் பாஸ்புக் இல்லைன்னு சொன்னால் கூட ஆதார் கார்டு இல்லைன்னு சொன்னாலும் பேன் கார்டு இல்லைன்னு சொன்னால் லைசன்ஸு, நிறைய ஆப்ஷன் இருக்குது. லைசன்ஸும் இல்லைன்னு சொன்னாலும் பாஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. கேஒய்சிக்கில் அவங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு புரிய வரும். நெக்ஸ்ட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கிறோம். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக 18 இயர்ஸ் பிலோ இருக்கிறவங்க ஐடி போட முடியாது, 18 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க ஐடி போட முடியும். அதுக்கு மேலே அதுக்கு சின்னவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அப்பா அம்மா நேமில் தான் ஐடி போட முடியும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கேட்குது. நம்மளே டிஃபால்ட்டாக எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வேணும் கொடுத்துக்கலாம். ரேண்டமாக இதில் ஏதாவது ஐடி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைன் அப்னு கேட்கும். சைன் அப் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக போட்டிருக்கா, அப்ளைன் ஐடி, பின்கோடு, ஃபோன் நம்பரு, மெயிலு, அப்புறம் வந்து டைட்டிலு, ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி. ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சைன் அப் கொடுக்கலாம். ஃபோன் நம்பர் எப்போவுமே 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சைன் அப் கொடுக்குறோம். இப்போ சைன் அப் கொடுக்கும்போது நமக்கு டக்குன்னு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. எடுத்து வச்சுக்கிட்டு ஓகேன்னு கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்ம டேஷ்போர்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆயிரும். ஐடி வந்து க்ரியேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுக்கப்புறம் ஐடி போட்டதுக்கப்புறம் ஐடி லாகின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. விஷ் யூ.